ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து விஸ் ஆப்கானிஸ்தானுங்க. நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஆப்கானிஸ்தான் பேட் பண்ண சொன்னாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆப்கானிஸ்தானில் குருபாஸும் இம்ரான் மித்ரன் தாங்க. ரெண்டு பேருமே நல்லா ஒரு பார்ட்னர்ஸ் போட்டு விக்கெட்டே விழுவாமல் 10 ஓவருக்குள்ளார 50 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க. 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் எப்படி நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு மேட்சும் வெற்றி வழிவகுத்தாங்களோ அதேமாரியே உங்களோட பார்ட்னர்ஷிப்பு T20 வேர்ல்டு கப்லேயும் நடக்குதுங்க. ரெண்டு பேருமே நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி குர்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ரன் அடிச்சிருந்தார். இம்ரான் மித்ரன் பார்த்திங்கன்னா 44 ரன்னுக்கு அவுட் ஆனார். பின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தலனாலும் கடைசி 10 ஓவரில் வந்து 100 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 159 ரன் அடிச்சிருந்தாங்க 20 ஓவருக்கு. பின்னர் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து நல்லா ஒரு பேட்டிங் பண்ணதால் இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்தது கடைசி 10 ஓவரில். ஸோ பார்த்திங்கன்னா 160 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய நியூசிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டைன் கான்வே மற்ற ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் சேர்ந்து நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்க பார்த்தா 0 ஃபஸ்ட் விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கான்வேவும் அவுட் ஆக பின்னர் பார்த்திங்கன்னா தடுமாறி அவங்க வந்து ஒற்றை ரன்னு டிஜிட்டல்லே அவுட் ஆகிட்டாங்க. கேன் வில்லியம்சன் பார்த்திங்கன்னா கேப்டனாக இருந்து பொறுப்புடன் ஆடுவார்னு பார்த்தா அவரும் விக்கெட் இழந்துட்டார். இந்த ஸ்கோரை கூட இவங்களால் அடிக்க முடியல அப்படின்னு வந்து மற்ற வீரர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நியூசிலாந்தையே தோற்க வச்சுருக்காங்க ஆப்கானிஸ்தான் அணி அப்படின்னு வந்து வரலாற்று சாதனையும் படைச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபருக்கி வந்து 4 விக்கெட்டு எடுத்திருக்காருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரஷீத் கான் தாங்க கலக்கியிருக்காரு. அவர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றும் வீரர் ஸ்பின்னரில் பார்த்திங்கன்னா முகமது நபி 2 விக்கெட்டு. ஸோ பார்த்திங்கன்னா 75 ரன்னுக்கெலாம் நியூசிலாந்து வந்து சுட்டிட்டாங்க. 15 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆக்கியிருக்காங்க. இதுவே முதல் முறையாகும். வரலாற்றிலே வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு அணியாக வந்து திகழ்ந்துடுறாங்க ஆப்கானிஸ்தானி. அதனோட பார்த்திங்கன்னா நேற்றைய ஆட்டத்தில் வந்து நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்திய குர்பாஸ் இம்ரான் மித்ரன் இவங்க 2 பேர் பார்ட்னர்ஸ் வேலை தான் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. போட்டியை குறித்து கேன் வில்லியம்சன் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் நல்ல ஒரு நிதானமான ஆட்டமும் பவுலிங் சிறப்பானது தான். ஆப்கானிஸ்தான் பவுலிங் சிறப்பாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து அவங்கள்ட்ட வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்த மற்ற அணிகளை அப்படின்னு வந்து கேன் வில்லியம்சனே சொல்லியிருக்காரு இப்போ போட்டி முடிஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ குயிக்காக வின் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. போராடி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ ஈஸியாக ஆப்கானிஸ்தானை வின் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.